வணக்கம். டாப் ஜட்ஜ் நிகழ்ச்சியில இன்னைக்கு அமெரிக்கால இருக்கிற டெக்சாஸ் மாகாணத்துல இருக்கிற கெர்க் கவுண்டி அப்படிங்கிற ஊர்ல ஒரு சமீபத்துல ஒரு ஃப்ளட் நடந்துச்சு. அந்த ஃப்ளட்ல பெருமளவிலான உயிர் சேதம். அதனால அங்க இருக்கிற சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அதை பத்தி டெக்சாஸ்ல இருக்கிற நம்ம நண்பர் ராஜேஷ் கார்கா கூட பேச போறோம். ராஜேஷ் கார்கா டெக்சாஸ்ல ஆஸ்டின் நகரத்துல இருக்கிறாரு. இந்த கெர்க் கவுண்டில இருந்து ஒரு 60-70 மைல் தள்ளி தான். ஸோ அதை பத்தி அவர் போய் வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காரு. அங்க போய் பார்த்துட்டு வந்திருக்காரு. ஸோ அதை பத்தி அவருடைய நேரடி அனுபவத்தையும் அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிற பற்றியும் தெரிஞ்சுக்கிறது தான் இன்னைக்கு நிகழ்ச்சி. ராஜேஷ் வாங்க. ரொம்ப சோகமான செய்தி. நீங்க போயிட்டு அப்புறம் என்கிட்ட ரொம்ப கஷ்டமா பேசுனீங்க. First of all, prayers to all those who lost their families and family members and relatives. With that said, நீங்க ஆஸ்டின்ல இருக்கீங்க. ஆஸ்டின் நகரத்துக்கு பக்கத்துல தான் இந்த ஃப்ளட் நடந்துச்சு அப்படின்னு கேள்விப்பட்டீங்க. ஸோ முதல்ல சொல்லுங்க, இது எங்க நடந்துச்சு, என்ன ஆச்சுன்னு முதல்ல கொஞ்சம் தெளிவா விளக்கலாம் வாசகர்களுக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு வேதனைக்குரிய ஒரு நிகழ்ச்சி தான் இது. பல உயிர்கள் போன நிகழ்ச்சி. அதனால் நீங்கள் அந்த குடும்பத்தாருக்கு நம்மளோட ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். உயிர் சேதத்தை மாத்திரம் கணக்கில் எடுத்து பார்த்தோம்னா, ஒரு இயற்கை பேரழிவு அப்படின்னு டெக்சஸில் நடந்த எல்லா பேரழிவுகளையும் பார்த்தா இது 4வது கொடுமையான ஒரு பேரழிவாக இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் ஒரு செய்தி வர இது 3வதாக கூட ஆகலாம் அப்படின்ற ஒரு நிலைமையில் இருக்குது. இப்போதைய கணக்குப்படி ஒரு 120க்கும் மேலானவர்கள் இறந்திருக்காங்க. முக்கியமாக அதில் குழந்தைகள் அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க ஒரு 36 குழந்தைகள் வரைக்கும் இறந்திருக்காங்க. இப்போது ஒரு 170 பேர் இன்னும் காணாமல் போயிருக்காங்க, கண்டுபிடிக்க முடியல. அது இந்த நிகழ்வு நடந்து 1 வாரம் ஆச்சு, இதுக்கப்புறமும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு நினைக்கும் போது அந்த 120 பேர் அப்படின்னு நம்ம சொன்ன இறந்தவர்கள் கணக்கு இன்னும் கூட ஜாஸ்தி ஆகலாம் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறாங்க. இது எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆஸ்டின் டெக்சஸின் தலைநகரம். அது டெக்சஸ் மேப்பில் பார்த்தோம்னா ஆஸ்டின் டெக்சஸ்க்கு நடுவில் சென்ட்ரல் டெக்சஸ்லேயே அது ஒரு நகரமாக இருக்குது. இந்த நிகழ்ச்சி நடந்த இடம் ஆஸ்டின்லேருந்து ஒரு 75லேருந்து ஒரு 100 மைல் மேற்கு திசையில் போனோமால் அங்கே இருக்க கெர்வில் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அது இருக்கிற இடம் கெர் கவுண்டி அப்படின்ற கவுண்டின்றது இங்கே ஒரு டிஸ்ட்ரிக்ட் மாதிரி, அது ஒரு மாவட்டம். ஸோ அந்த கெர் மாவட்டத்தில் இருக்கிற கெர்வில் அப்படின்ற ஒரு ஊர்கிட்ட தான் இந்த மோசமான பாதிக்கப்பட்ட இடம், அந்த இடம்தான். ஸோ அதுதான் இங்கே நடந்தது. அங்கே குவாடலூப்பே அப்படின்னு ஒரு ஆறு இருக்குது. அந்த ஆறில் வந்த வெள்ளம் தான் இதுக்கு முக்கியமான ஒரு காரணம். ரொம்ப தெளிவாக விளக்குனீங்க. அது கேட்கறதுக்கே பதைபதைப்பா இருக்கு. அதுவும் குழந்தைகள் அப்படின்னு சொல்றீங்க. ஸோ இது இங்க வசிக்கும் மக்களா, இல்ல இந்த மக்கள் அங்க வசிக்கிற மக்களா, இல்ல இந்த ஃப்ளட் வார்னிங் போச்சா, ஏன் அங்க தங்கி இருந்தாங்க? ஏன்னா பெரிய ஃப்ளட் அந்த டிவியில நம்ம எல்லாம் பார்த்திருப்போம், இல்ல நீங்க அனுப்பின படங்களே நம்ம போட்டுருக்கோம். இங்க பின்னால நம்ம பார்வையாளர் போட்டு காட்டலாம். ரொம்ப அதிகமான தண்ணி வந்திருக்கு. பட் இது என்ன என்ன இங்க ஃபர்ஸ்ட் அங்க போனவங்க, அங்க இருக்கிறவங்களா, இல்ல இது ஒரு கேம்ப் மாதிரி அப்படின்னு கேம்ப் மிஸ்டிக் அப்படின்னு சொன்னாங்க, இது கேம்ப் போனவங்க அப்படின்னு சொன்னாங்க. அது கொஞ்சம் விளக்க முடியுமா, யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு? இந்த இந்த கேர் கவுண்டி அப்படின்ற இடம் இதில் ரொம்ப அதிகமான மக்கள் தொகை இருக்கிற ஒரு மாவட்டம் இல்லை அது ஆக்சுவலாக. ஆனால் அங்கே என்ன நடக்கும்னா, இப்போ கோடை காலம் ஆரம்பிச்சிருக்கு, பள்ளிக்கூடங்கள்லாம் விடுமுறை விட்டுட்டாங்க. அப்போ சம்மர் கேம்ப் அப்படின்னு பசங்களை பள்ளிக்கூடத்தில் செய்யப்படும் படிப்பு இல்லாமல் மற்ற வாழ்க்கைக்கு தேவையானவற்றை மற்றவைகளை கற்றுக்கொள்வதற்காக இந்த மாதிரி கேம்புக்கு அனுப்புவாங்க. இந்த கேம்ப் பல கேம்புகள் எப்படி இருக்கும்னா, அது மதம் சார்ந்த ஒரு கேம்புகளாக கூட இருக்கும். அதாவது கிறிஸ்டியன், கேத்தலிக் அவங்க நிறுவனங்கள் நடத்தக்கூடிய கேம்பாக இருக்கும். அங்கே பசங்களை 2 வாரம் 3 வாரம் அந்த மாதிரி அனுப்பி காலையில் மதம் சம்பந்தப்பட்ட படிப்பும், மத்தியானம்
கேளிக்கை விளையாட்டுகள், ஸ்போர்ட்ஸ் அதெல்லாம் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு கேம்ப் இருக்கும். அது வந்து இந்த நான் முன்ன சொன்ன அந்த குவாடலூப்பே அப்படின்ற ஆறு இருக்கு இல்லையா, அந்த ஆற்றின் 2 கரைகளிலும் பல கேம்புகள் இந்த மாதிரி இருக்கும். கேம்ப் மிஸ்டிக், கேம்ப் வால்டமர், கேம்ப் என்று அது மாதிரி நிறைய நடத்துவாங்க. அதில் முக்கியமானது இந்த முறை பேசக்கூடியது வந்து கேம்ப் மிஸ்டிக் அப்படின்ற ஒரு கேம்ப் பற்றி பேசுகிறாங்க. இது பெண் குழந்தைகளுக்கான ஒரு கேம்ப் இது. இந்த கேம்ப் வந்து ரொம்ப புகழ்பெற்ற ஒரு கேம்ப் தான். இதில் வந்து நாட்டின் ஜனாதிபதிகளின் குடும்பத்தை சார்ந்தவர்கள், இந்த டெக்சஸ் மாநிலத்தின் கவர்னர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள், பல பணக்காரர்களின் குழந்தைகள், அவர்கள் எல்லாமே வரக்கூடிய ஒரு கேம்ப். அதாவது சொல்லுவாங்க, இங்கே ப்ரைவேட் பிளேனில் வந்து அந்த கேம்புக்கு வரக்கூடிய குழந்தைகளின் எண்ணிக்கை அதிகம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு சாதாரணப்பட்ட ஒரு ஒரு டென்ட்டில் இருந்தாங்க, அது ஆற்றின் கரையில் இருந்தாங்க, அடிச்சுட்டு போயிடுச்சுன்ற மாதிரி இல்லாமல், இது முக்கியமானவர்கள் வரக்கூடிய ஒரு இடமா இருந்தும் கூட இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. அதுக்கு மெயினான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, இது எதிர்பார்க்காத ஒரு விஷயம்தான். அதாவது இந்த கெர்கமுண்டியிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 20 இன்ச் மழை பெஞ்சா அது பெரிய விஷயம். இது வந்து ரொம்ப மழை பெய்யக்கூடிய ஒரு இடம்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இங்கே என்ன நடந்துருச்சுன்னா, 2 மணி நேரத்தில் 15 இன்ச்சு மழை, 20 இன்ச் மழை பெஞ்சிருக்கு. அது பெய்யக்கூடிய இடங்களில் எப்படி இருந்ததுன்னா, அது சின்ன சின்ன ஓடைகள் நிறைய இந்த மாதிரி இருக்கும். அது வந்து அந்த ஓடைகளில் இருக்கும் தண்ணீர் வந்து இந்த குவாடலூப்பே நதியில் வந்து சேரும். ஒரே நேரத்தில் எல்லா இடத்திலும் மழை பெஞ்சதுனால எல்லா ஓடைகளும் நிரம்பி அத்தனை தண்ணீரும் அந்த குவாடலூப்பே நதியில் வந்து விட்டது. அது சில படங்கள் நான் காமிக்கிறேன். அந்த குவாடலூப்பே நதியில் ஒரு 2 அடி 1 அடி 2 அடி தண்ணி தான் போயிட்டுருக்கும் நார்மலாக. ஆனால் அதில் இந்த சமயத்தில் என்னாச்சுன்னா, ஒரே டயத்தில் இவ்வளோ மழை பெஞ்சு அவ்வளோ தண்ணியும் அதில் வந்ததுனால ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்குள்ள அந்த நதி வந்து 2 அடி தண்ணி போகிற இடத்துல வந்து கிட்டத்தட்ட 35-40 அடி தண்ணி போகக்கூடிய ஒரு நிலைமை ஆயிடுச்சு. ஓகே, இது ஒரு முக்கியமான காரணம். 2வது, இது நடந்தது வந்து காலையில் ஒரு 2 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே நடந்த ஒரு சம்பவம் இது. அப்போ அந்த குழந்தைகள் எல்லாம் தூங்கக்கூடிய ஒரு நேரம், பொதுவாக எல்லாரும் தூங்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்றதுனால சுதாரித்து அவங்களெல்லாம் கொண்டு போய் ஒரு மேலாக இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் கொண்டு போய் வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்லாமலே போய்விட்டது. இது 2 தான் இந்த இவ்வளவு உயிர் சேதத்திற்கு முக்கியமான ஒரு காரணம். நல்லா விளக்கினீங்க. ஸோ இன்னொரு விஷயம் நான் தெளிவுபடுத்தலாம் நினைக்கிறேன். கேம்ப் மிஸ்டிக் பத்தி பேசுனீங்க. பட் நம்ம அந்த நீங்க காமிச்ச மேப்ல படி கேம்ப் மிஸ்டிக் வந்து ஒன் ஆஃப் த கேம்ப்ஸ். அது மாதிரி வந்து நிறைய கேம்ப்ஸ் இருக்கு. அதுல எல்லா தரப்பு மக்களும் இருந்திருக்காங்க. ஏதோ பணக்காரர்களாக இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சில நியூஸ்லாம் வந்துட்டு இருந்துச்சு. அதுக்காக தான் இதை தெளிவுபடுத்தணும்னு கேட்குறேன். எல்லா வகையான மக்களும் அங்க இருப்பாங்க. இப்போ நம்ம கூட இங்க இருக்கிற இந்துக்கள் கேம்ப்க்கு அனுப்புவாங்க. ரிலீஜியஸ் கேம்ப்க்கு அனுப்புறவங்களுக்கு அது மாதிரி. அது தவிர வந்துட்டு இந்த சம்மர் கேம்ப்னு சொல்லிட்டு ஹைக்கிங், ட்ரெக்கிங் அதெல்லாம் வந்துட்டு, அப்புறம் ராஃப்டிங் அப்படின்ற மாதிரி நீர்நிலைகள் இருக்கிற இடத்தெல்லாம் குழந்தைகளை அனுப்புறது ரொம்ப சகஜம் இங்க சம்மர் டயத்துல. ஸோ அந்த மாதிரி அது நினைச்சாலே பதிப்பா இருக்காதான். ஏன்னா ஒரு குழந்தைகளை வந்துட்டு நம்ம நம்பிக்கையோட ஒரு 2 வாரம் போய் தங்கிட்டு வரட்டும்னு நினைக்கிறப்போ அந்த இடத்துல இந்த மாதிரி ஃப்ளட் வந்தா எப்படி அப்படின்றது தான் ரொம்ப கஷ்டமான விஷயமா தான் இருக்கு. ஸோ நீங்க நீர்வரத்தை சொன்னீங்க. லேக் டிராவிஸ் அப்படிங்கிற ஏரியாவை சுற்றி நடந்திருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அப்புறம் குவாடலூப்பே ரிவர் பத்தி சொன்னீங்க. 30 அடி தண்ணீர் வந்திருக்கதா சொன்னீங்க. அது வந்து நம்ம இப்போ ஒரு கம்பேரிசன் சொல்லாமே. எவ்வளவு பெரிய லேக் அது, எவ்வளவு தண்ணீர் இருந்துச்சு அப்படின்னு நீங்க ஒரு கம்பேரிசன் கொடுக்க முடியுமா? இல்லை, லேக் டிராவிஸ்ன்றது வந்து ஆஸ்டினுக்கு தண்ணீர் வழங்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு லேக் அப்படின்றது நம்ம சொல்லலாம். அதுக்கு வந்து நம்ம பின்னாடி வரலாம். அது வந்து இந்த வெள்ளம் ஏற்பட்ட இடத்துல அது இல்லை. வெள்ளம் நிகழ்ந்த இடத்துலேருந்து ஒரு 75-100 மைல் கிழக்கே இருக்கக்கூடிய ஒரு லேக் அது. அந்த ஏரியாவுக்கு கொஞ்சம் பின்னாடி வரலாம். ஆனால் இன்னும் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இந்த உயிர் சேதம் வந்து கேம்பில் இருந்தவங்களுக்கு மாத்திரம் இல்லை, அந்த நதியை சுற்றி இருக்கக்கூடிய ஊர்களில் இருக்கக்கூடியவர்களின் உயிர்களும் போயிருக்கு. ஸோ எல்லாமே ஒரு கேம்ப் மாத்திரம் இல்லைன்றதையும் நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஒரு புள்ளி விவரம் கிடச்சிருக்கு. அந்த வெள்ளத்தில் கிட்டத்தட்ட
10,000 கார்கள் வரை அடித்து கொண்டு போகப்பட்டிருக்கிறது. ஒரு 12,000 வீடுகள் வரைக்கும் மிகுந்த சேதத்தை உண்டாக்கி இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இப்போ இருக்கிறதாக சொல்கிறார்கள் அவர்கள். இந்த வெள்ள சேதம் வந்து இது பற்றிய முதல் கட்ட அறிக்கைகளின்படி பார்த்தோமானால் அமெரிக்க டாலர்களில் கிட்டத்தட்ட ஒரு $20 பில்லியன் வரை இந்த இழப்பு இருக்கலாம் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. அந்த அளவு பல விதமானது. அதாவது ஆக்சுவலாக நடந்த அந்த வீடு கார் போன விஷயங்கள், அப்புறம் அங்கே இருக்கிற பிஸ்னஸில் அது பாதிப்படையும், அங்கே நடக்கக்கூடிய டூரிசம் பாதிப்படையும், இது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து பார்க்கும்போது ஒரு $20 பில்லியன் வரைக்கும் அது சேதம் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பெரிய சேதம் தான். எனக்கு வந்து பொருள் சேதம் எல்லாம் கூட பரவாயில்ல, ஓரளவுக்கு சமாளிச்சிடலாம். ஆனா இவ்வளவு உயிர்கள், அதுல இன்னும் வந்துட்டு இன்னும் கூட தேடுதல் வேட்டை நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. 10 நாள் ஆயிருச்சு இது நடந்து. நம்ம அப்பவே பேசணும், இதை பத்தி ஒரு செய்தி போடணும்னு சொல்லிட்டு. இன்னும் கூட அவங்க கண்டுபிடிக்கும் நடவடிக்கைகள் ஈடுபட்டிருக்காங்க. நிறைய பேர் குழந்தைகளை காணோம், நிறைய பெரியவங்களையும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு தேடுதல் வேட்டை நடத்திட்டு இருக்காங்கன்னு சொல்றீங்க. ஸோ இந்த 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 பணிகள்ல வந்துட்டு எனக்கு முக்கியமான விஷயம் வந்து நீங்க சொன்ன மாதிரி ஃப்ளட் வார்னிங் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து இவ்வளவு தண்ணி வந்துட்டு ஒரு நாளைக்கு வந்து 20 இன்ச்சு தண்ணி அப்படின்றது, 25 மழை அப்படிங்கிற வரும்போது அது வந்து தடுக்கிறது ரொம்ப கஷ்டம். பட் ஆனா அங்க இருக்கிற மாநில அரசாங்கமாகட்டும் இல்ல மத்திய அரசாங்கம் எந்த மாதிரி உதவிகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க? அவங்க வந்து சரியான உதவிகள் கொடுக்குறாங்களா? ஏன்னா இது ஏன் கேட்கிறேன்னா, இப்ப நம்ம சென்னையில வந்து ஃப்ளட்டிங் வர்றது வந்து வழக்கமா போயிருச்சு. பட் சென்னை அப்படிங்கிறது ஒரு கடலுக்கு அருகில் இருக்கும் ஒரு நகர் அப்படிங்கிறதுனால வந்துட்டு அந்த மாதிரி ஃப்ளட்டிங் வருது வந்து நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி ஏரிகள்லாம் தூர்வாரி அதுக்கு மேலேயே வீடு கட்டினது அப்படின்லாம் நிறைய காரணங்கள் சொல்றாங்க. என்ன காரணம் இருந்தாலும் வந்துட்டு நம்மிடம் இருக்கும் 2 அரசாங்கங்களும், அதாவது மாநில அரசாங்கமும் சரி, மத்திய அரசாங்கமும் சரி, முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு உதவி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இங்க அமெரிக்காவில் என்ன மாதிரி உதவிகள் பண்ணியிருக்காங்க? என்ன மாதிரி ரெஸ்கியூ மிஷன்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்குன்னு சொல்லுங்க. ஓகே, நீங்க 2 விஷயம் கேட்டீங்க. ஒன்று வந்து காரணம் பத்தி கேட்டீங்க, 2வது வந்து இந்த ரெஸ்கியூஸ் பத்தி கேட்டீங்க. அது 2மே நான் சொல்றேன். முதல்ல காரணத்தை பத்தி பேசிடலாம், சரியா? இது இந்த ஏரியா இருக்கு இல்லையா, இந்த சென்ட்ரல் டெக்ஸஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த ஏரியாவில் வந்து ஃப்ளாஷ் ஃப்ளட் ஆலி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆலினா ஒரு பாதைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு பாதை இருக்குது, கீழே சான் ஆண்டோனியோ அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த சான் ஆண்டோனியோலேருந்து அப்படியே ஆஸ்டின்லேருந்து டாலஸ் வரைக்கும் வரக்கூடிய அந்த மாவட்டங்கள் எல்லாமே ஃப்ளாஷ் ஃப்ளட் ஆலி அப்படின்ற பேரில் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இங்கே சின்ன சின்ன ஓடைகள், அது வந்து அந்த ஓடைகள் சேரும் நதி அது இருக்கிறதுனால இந்த மாதிரி பெரிய மழை பெஞ்சா உடனே இந்த லோ லையிங் ஏரியாலலாம் தண்ணி ஜாஸ்தியாக வரும். அதனால ஃப்ளாஷ் ஃப்ளட் நடக்கும். டோன்ட் ட்ரவுன், டேர்ன் அரவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது காரில் போயிட்டு இருக்கும்போது நமக்கு முன்னாடி அந்த ரோடில் தண்ணி வந்ததுன்னா அந்த தண்ணியில் போகாதீங்க, அது எவ்வளோ ஃபோர்ஸில் வருதுன்னு தெரியாது, சட்டுன்னு அது ரொம்ப ஃபாஸ்டாகி உங்களை தூக்கிட்டு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் டோன்ட் ட்ரவுன், டேர்ன் அரவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தண்ணியை பார்த்தா வண்டியை ரிட்டர்ன் பண்ணி நீங்கள் மேடாக இருக்கிற இடத்துல போயிடுங்க அப்படின்னு. இந்த ஃப்ளாஷ் ஃப்ளட் ஆலிக்கு சிறிது மேற்கே இருக்கக்கூடிய இடம் தான் இந்த 2 ஏரியா நம்ம சொல்கிறது. ஓகே, ஸோ ஒரு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஹைலேண்ட் லேக்ஸ் அப்படின்னு இருக்குது. அங்கேயும் நிறைய லேக்ஸ் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நிறைய சின்ன சின்ன ஓடைகள் வந்து அந்த ஏரிகளில் தண்ணியை கொண்டு போய் சேர்க்கக்கூடியது. அந்த ஏரிகளில் இருக்கிற தண்ணி தான் நீங்கள் முன்னாடி சொன்ன அந்த லேக் டிராவிஸ்க்கு வந்து சேரும். அதே மாதிரி இந்த குவாடலூப்பே நதியும் பார்த்தோம், அதுலேயும் தண்ணி வந்து இவென்ச்சுவலி அது இந்த ஆஸ்டின் ஏரியாவுக்கு தான் வந்து சேருது அந்த தண்ணியும். ஸோ இந்த ஃப்ளாஷ் ஃப்ளட் ஆலின்றதுனால நம்மளுக்கு தெரியும் இங்கே ஃப்ளாஷ் ஃப்ளட் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நம்பர் 1. ஏன் ஃப்ளாஷ் ஃப்ளட் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து இந்த சென்ட்ரல் டெக்ஸஸ் ஏரியா வந்து இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அதுக்கு ஹில் கண்ட்ரி அப்படின்னு பேர். அதாவது பொதுவாக நம்ம அமெரிக்காவின் மத்தியில் இருக்கும் எல்லா மாநிலங்களுமே ரொம்ப மலைகள் இல்லாமல் சமதளமாக இருக்கக்கூடிய மாநிலங்கள் தான். டெக்ஸஸும் பெரும்பான்மையாக சமதளமாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தான். அதில் நடுவில் இருக்கக்கூடிய இந்த சென்ட்ரல் டெக்ஸஸில் வந்து ஹில் கண்ட்ரி அப்படின்னு சொல்கிற ஏரியாவில் மாத்திரம் கொஞ்சம் குன்றுகள் மலைகள் இருக்கக்கூடிய ஒரு இடம் இது. ஆனால் இதில் என்ன இருக்குன்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மண் இருந்ததுன்னா அந்த தண்ணியை அப்சார்வ் பண்ணி உள்ளே எடுத்துக்கும். ஓகே, ஆனால் இங்கே வந்து மண் லேயர் வந்து ரொம்ப தின்னான ஒரு மண் லேயர், அதுக்கு கீழே லைம்ஸ்டோன் நிறைய இருக்குது. ஸோ அந்த தண்ணி வந்து நிலத்துக்குள்ளே போகக்கூடிய வாய்ப்பு இல்லவே இல்லை இங்கே. அந்த கற்கள் லைம்ஸ்டோனா சுண்ணாம்பு கற்கள், சுண்ணாம்பு பாறைகள் இருக்கு. அதனால தண்ணி அதுக்குள்ளார
பெனிட்ரேட் பண்ணி போக முடியாத போகாது. அண்ட் அது மாத்திரம் இல்லாமல் மலைப்பகுதியாக இருக்கிறதுனால எந்த இடத்துல ஸ்லோப் இருக்கோ அந்த தண்ணி வந்து விழ விழ அந்த ஸ்லோப்பில் வந்து இறங்கிட்டே இருக்கும். அந்த ஸ்லோப்ஸ் இவென்ச்சுவலாக ஒரு ஓடையாக மாறி அந்த ஓடை போய் நதியில் சேரும். அதனால எவ்வளோ தண்ணி விழுந்தாலும் அது உடனே அந்த நதிக்கு போயிடும். அப்படி ஒரே டயத்தில் பல இடங்களில் விழுந்ததுனால தான் அந்த மாதிரி ஒரு மணி நேரத்தில் அந்த நதியோட உயரம் வந்து 2 அடியிலேருந்து 38 அடி வர்றதுக்கு, அவ்வளோ தண்ணி வர்றதுக்கான காரணம் இதுதான். மற்ற இடத்துல பார்த்தோம்னா இப்போ நம்ம ஒரு மெட்ராஸில் பார்த்தோம்னா அது உடனே பீச்சுக்குள்ளே போயிடும். பாம்பேயில் பார்த்தோம்னா பீச்சுக்குள்ளே போயிடும். இல்லை நல்ல மண்பாங்கான ஒரு இடத்துல இருந்ததுன்னா அது நிலத்தடி நீராக அது உறிஞ்சப்படும். அது மாதிரி ஒரு வாய்ப்பு இல்லாததுனால தான் இந்த ஃப்ளாஷ் ஃப்ளட்டுக்கு காரணம். ஓகே, இது நடக்கக்கூடிய ஒன்று தான். இது இவ்வளோ பெருசாக நடக்கும் அப்படின்றது எதிர்பார்க்கல. அது ஒன்று தான் இங்கே ஒரு பிரச்சனையாக இருந்திருக்கு. ரெண்டாவது, நீங்கள் ரெஸ்கியூ பற்றி கேட்டீங்க. நான் 3 பாயிண்ட் சொல்கிறேன் ரெஸ்கியூக்கு. ஒன்று, தன்னார்வலர்கள் வந்து உடனே அங்கே போயிட்டாங்க. அதாவது ஜூலை 4ஆம் தேதி காலையில் நடந்ததுக்கு ஜூலை 4ஆம் தேதி மத்தியானத்துலேயே 2000 பேர் அங்கே போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு எல்லாருமே போயிட்டாங்க. இது வந்து தனிநபர்கள், சில குழுக்கள் அவங்க மூலமாக செய்யப்பட்ட உதவி. அது மாத்திரம் இல்லாமல் டெக்ஸஸில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள், அதாவது ஹெச்இபி அப்படின்னு ஒரு க்ரோசரி ஸ்டோர் இருக்குது. அது எப்படி சொல்கிறது, ஒரு வால்மார்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன். எல்லா சாமான், காய்கறிகள் அதெல்லாம் விற்கக்கூடிய ரிலையன்ஸ் மார்க்கெட் மாதிரி வச்சுக்கலாம். ரிலையன்ஸ் மார்க்கெட் மாதிரி அவங்க வந்து உடனே சாமான்களை அனுப்பிச்சு அவுட்டோர் கிச்சன்ஸ் எல்லாம் ஏற்பாடு பண்ணி அதுக்கு உண்டான ஒரு $5 மில்லியன் வரைக்கும் அவங்க இதுக்கு வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மற்ற சின்ன நிறுவனங்கள், பெரிய நிறுவனங்கள் அவங்க எல்லாமும் பண்ணியிருக்காங்க. ஏர்பிஎன்பி, டெஸ்லாவோட அந்த ஸ்டார்லிங்க் இன்டர்நெட் கனெக்ஷன், வால்மார்ட், T-Mobile அவங்க எல்லாருமே இந்த மாதிரி கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு பக்கம் நடக்குது. ரெண்டாவது, அரசு சார்பில் மாநில அரசும் அதுக்குண்டா என்ன பண்ணுறாங்களோ அவங்க அந்த உதவிகளை அவங்க பண்ணியிருக்காங்க. மத்திய அரசு, அதாவது ஐக்கிய அரசு, இங்கே இருக்கக்கூடிய ஃபெடரல் கவர்மெண்ட், ட்ரம்ப்பு கீழே இருக்கக்கூடிய ஃபெடரல் கவர்மெண்ட்டில் வந்து FEMA அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எமர்ஜென்சி மேனேஜ்மெண்ட் ஆர்கனைசேஷன் இருக்குது. அவங்க வந்து அவங்களோட ரிசோர்ஸஸ்லாம் கொண்டு வந்து டிப்ளாய் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி 3 விதமான ரெஸ்கியூ பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன இந்த ஏரியாவில் வந்து. அருமை அருமை. ஸோ இது கேட்க இதா இருக்கு. பட் ஸோ இது வந்து இப்போ நடந்துருச்சு. நீங்க சொன்ன மாதிரி வந்து இதை தடுக்கிறதுக்கு வந்து வேற என்ன முயற்சிகள் நடந்துட்டு இருக்காங்க? இது நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஃபிளாஷ் ஃப்ளட் வார்னிங் இருக்கிற ஏரியா அப்படின்னு சொல்றீங்க. அதுவும் வார்னிங் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க சொன்ன மாதிரி இந்த நைட் டயத்துல நடந்ததுனால வார்னிங் கொடுக்க முடியலையா? இனிமேல் ஃபியூச்சர்ல வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ளட்டிங் வர்ற சமயத்துல அந்த கேம்பிங் அந்த மாதிரி விஷயம்லாம் நிறுத்தி வச்சு மக்கள் அங்கிருந்து வெளியேற்றுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இதில் கொஞ்சம் அரசியல் இருக்குங்க. ஓகே, ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் இந்த நேஷ்னல் வெதர் சர்வீசஸ் அந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து ஆள் குறைப்பு நடந்திருக்கு. அதனால் இந்த ஆட்சியை பிடிக்காதவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஆள் குறைப்பு நடந்ததுனால தேவையான வார்னிங் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பக்கம். ஆனால் இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இந்த டயத்தில் அதுக்கு தேவையான ஆட்கள் இருந்தாங்க, பொதுவான ஆள் குறைப்பு இருந்தால் கூட அதனால் இதுக்கு வந்து பாதிப்பு இல்லை. இன்னும் இது முதல் நாளே ஃப்ளட் வாட்ச் அப்படின்னு சொன்னான்னா நடக்கக்கூடிய சாத்தியக்கூறு இருக்குது அப்படின்ற ஒரு தகவல் ஏற்கனவே வந்துருச்சு. ஃப்ளட் வார்னிங், அதாவது நடக்க போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்னிங்கும் கொடுக்கப்பட்டது. ஆனால் அது அதிகாலை 1:30 மணிக்கு கொடுக்கப்பட்டதுனால சரியாக போய் சேரல அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ரெண்டாவது, மாநில அரசில் இருக்கக்கூடியவங்க சொல்கிறாங்க மத்திய அரசில் இருந்து வர வேண்டிய உதவிகள் நேரத்துக்கு வந்து சேரலை அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. இன்னொரு குறிப்பாக சொல்லணும்னா, ஆஸ்டின் ஃபயர் ஃபைட்டர்ஸில் வந்து அவங்க இந்த மாதிரி ஃப்ளாஷ் ஃப்ளட்டுக்கு உண்டான ஒரு ஸ்பெஷலைஸ்டு யூனிட்லாம் இருக்குது. அதை வந்து உடனே அனுப்பலை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஆமாம், நான் அனுப்பலை, ஏன்னா எனக்கு மாநில அரசு வந்து ஆஸ்டின் நகரத்திற்கு இந்த ஃபயர் ஃபைட்டர்ஸ்க்கு தர வேண்டிய பணத்தெல்லாம் தரலை, அதனால் எங்களுக்கு அனுப்ப முடியல அப்படின்னு அந்த ஃபயர் ஃபைட்டர்ஸ் சீஃப் சொல்லியிருக்காரு. அது முடிஞ்ச உடனே நாங்கள் அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னும் அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் கீழே வேலை பார்க்குற அந்த ஒர்க்கர்ஸ் யூனியன்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து அவங்களுக்கு அந்த சீஃப்க்கு எதிர்த்து குரல் கொடுத்துருக்காங்க அவங்க. ஸோ இதை வந்து நேரடியாக நம்ம வந்து
எங்கே பார்த்தாலுமே ஒரு அரசியல் இருக்கிற மாதிரி இதுலேயும் அரசியல் இருக்குது. அது ஒன்றும் பண்ண முடியாது. ரெண்டாவது நான் சொன்ன மாதிரி இதை தடுக்க முடியுமானா தடுக்க முடியாது. ஏன்னா இது இயற்கை நிகழ்ச்சி. இது மழை பெய்யும், மழை பெஞ்சால் நிலத்துக்குள்ளே போகக்கூடிய வாய்ப்பு இல்லை. அது நேர நதிக்கு தான் ஓடி வரும். அது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நதிகளின் அருகே கட்டமைப்புகள் இருக்கக்கூடாது அப்படின்னு வேணால் சொல்லலாம். இப்போ இந்த கேம்ப் மிஸ்டிக்கை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அது ஒரு ஃப்ளட் ஏரியாவில் தான் இருக்குது. அதாவது வெள்ளம் வரக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கக்கூடிய நிலம் அப்படின்னு குறிப்பிடப்பட்ட நிலத்தில் தான் அவங்க வந்து இந்த கேம்பையே கட்டியிருக்காங்க. அண்ட் கேம்ப்ன்றது ஒரு டெம்பரரி இல்லை, இது வந்து ஒரு பர்மனண்ட் பில்டிங்ஸ் தான் அவங்க கட்டியிருக்காங்க. ஒரு சில வருடங்களுக்கு முன்னால் அவங்க வந்து இதை வெள்ளை நிலத்திலேருந்து வெள்ளம் வராத நிலத்துக்கு மாற்றுறதுக்கு பதிலாக வெள்ளம் வரக்கூடிய நிலத்திலேயே அவங்க இன்னும் பெருசு பண்ணி கூட கட்டியிருக்காங்க. அதனால் அதெல்லாம் அவன் வந்து இனிமேல் பண்ணக்கூடாது, இப்போ இருக்கிற இடங்களெல்லாம் மாற்றணும் அப்படின்னு வேணால் ரூல் கொண்டு வரலாமே தவிர இந்த ஃப்ளாஷ் ஃப்ளட்டுங்கிறத வந்து நிறுத்தக்கூடிய வாய்ப்புகள் நம்மளுக்கு கிடையாது. நல்லா சொன்னீங்க. பட் ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி வந்துட்டு அரசாங்கம் தக்க நடவடிக்கை எடுத்து இங்கே ஏற்கனவே கட்டப்படும் கட்டுமானங்களை கொஞ்சம் தவிர்க்கணும். அதே மாதிரி வந்து இந்த சம்மர் டயத்தில் தான் இது யூஸ்வலாக வரும் அப்படிங்கிறதுனால அந்த சமயத்தில் இந்த ஃப்ளாஷ் ஃப்ளட்டிங் வர்றதுக்கிற சான்சஸ் இருக்குது. அப்படிங்கிறதுனால ஒரு எலிவேட்டட் வார்னிங் கொடுத்து அங்கே இருக்கிற மக்கள் வந்து எப்படி சீக்கிரம் துரிதமாக தப்பிக்க முடிகிற மாதிரி பண்ணணும் அப்படின்னு தான் என்னோட வேண்டுகோளும். கடைசியாக வந்து இன்னொன்று, நான் வந்து இந்த ஆஸ்டின் வந்தப்போ கூட நீங்கள் சொல்லியிருந்த ஆஸ்டினில் வந்து வறட்சி மாநிலமாக தான், டெக்சாஸே மொத்தமாக வறட்சி மாநிலமாக இருந்துச்சு. குறிப்பாக ஆஸ்டினில் இருக்கிறப்போ நீங்கள் சொன்னீங்க உங்களுக்கு தண்ணி தட்டுப்பாடு இருக்கிறப்போ இங்கே வந்து சொல்லுவாங்க ஒரு ஒரு கர்ஃப்யூ மாதிரி கொடுப்பாங்க. அதை தண்ணி வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால இங்கே நம்ம வாட்டர் லான்கெல்லாம் பண்ணக்கூடாது, கார்டனிங் தான் தண்ணி யூஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. பட் இப்போ இந்த தண்ணி இவ்வளோ வந்திருக்கு, ஒரு விதத்தில் வந்துட்டு ஆஸ்திரேலியா நல்லதாக இருந்தாலும் வந்துட்டு இந்த மாதிரி வந்திருக்க வேணாம் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. பட் நீங்கள் அதான் லேக் டிராவல்ஸ் பற்றி பேசுனீங்க. சரி, எனக்கு என்னன்னா ஒரு கம்பேரிசன் கொடுங்க. அது எவ்வளோ பெரிய லேக்கு, இந்த மழையினால் எவ்வளோ தண்ணி வந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் இப்போ சொல்லிட்டீங்கன்னா நம்ம வில் கோ டு டுவர்ட்ஸ் எண்ட். ஷூர். நீங்கள் சொன்னது கரெக்டு. இங்கே வந்து வறட்சி மாநிலம் தான் டெக்ஸஸ். வந்து ரொம்ப மழை கிடையாது. கடந்த சில வருடங்களாக பொதுவாக பெய்யக்கூடிய இந்த ஆவரேஜ் ரெயின்ஃபாலை விட கம்மியாக தான் இங்கே மழை பெஞ்சிருக்கு. ஓகே, அதனால் இங்கே வந்து என்ன நீங்கள் சொன்ன மாதிரி வாரத்தில் ஒரு நாள் தான் வெளியில் இருக்கிற லானுக்கு வந்து தண்ணி விடலாம். அப்புறமா நம்ம கார் கழுவுறதெல்லாம் கூட அதுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அதெல்லாம் இருக்குது. ஓகே, அப்படி கட்டுப்பாடோடு தான் தண்ணி பயன்படுத்தக்கூடிய ஒரு இடமா ஆஸ்டின் இருக்குது. ஆனால் இவ்வளோ மழை பெஞ்சது, உயிர் சேதம் நடந்தது, ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம்தான், அதை வந்து நம்ம சொல்லலாம். ஆனால் இந்த இவ்வளோ மழை பெஞ்சதுக்கு அப்புறமா என்ன ஆயிருக்குன்னா, தண்ணி வந்து இங்கே நான் முன்ன சொன்ன மாதிரி இந்த லேக் டிராவிஸ் அப்படின்றது தான் ஆஸ்டினுக்கு முக்கியமான ஒரு தண்ணீர் ஆதாரம். அந்த லேக் டிராவிஸில் வந்து சைஸ் நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். நம்ம மேட்டூர் டேம் இருக்குது. ஓகே, மேட்டூர் டேமை விட ஒரு பாதி மடங்கு இந்த லேக் டிராவிஸ் இருக்குது. ஓகே, அதுதான் இதோட கொள்ளளவு. ஸோ மேட்டூர் டேம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை மாவட்டங்களுக்கு அது தண்ணி அது போகுது, அதில் வந்து விவசாயத்துக்கு உண்டான அந்த தண்ணீர் எல்லாமே தேவைகளெல்லாம் அதுதான் சமாளிக்கிறது. ஆனால் அந்த அளவு பார்த்தோன்னா இங்கே வந்து லேக் டிராவிஸ்ன்றது வந்து ஆஸ்டின் நகரத்துக்கு உண்டான வெறும் தண்ணீர் ஆதாரம். ஆனால் அதோட ஒரு பாதி மடங்கு அது இருக்குது. இந்த வெள்ளத்துக்கு முன்னாடி அதில் வந்து 638 அடி, அதாவது ஒரு 43% ஆஃப் தி கெப்பாசிட்டி தான் அது வந்து நிறைஞ்சிருந்தது. தண்ணியில் இல்லாமல் அந்த ஏரிக்கு நடுவில் நிறைய தீவுகள் மாதிரி நிலம் தெரியக்கூடிய ஒரு நிலைமை தான் தண்ணீர் இருந்தது. ஆனால் சில நாட்களில் ஒரு 2-3 நாள் இந்த வெள்ள தண்ணீர் வரத்து இருந்ததுனால இது வந்து இந்த ஜூலை 8ஆம் தேதி எடுத்துட்டிங்கன்னா 660 அடி அப்படின்னு மாறிடுச்சு. இந்த 638லேருந்து 660 வந்து ரொம்ப பெருசாக இல்லையே அப்படின்னு பார்க்கக்கூடாது. ஏன்னு சொல்கிறேன்னா, இது வந்து ஒரு கிண்ணம் மாதிரி இருக்குது. அதாவது கீழே இருக்கிறது வந்து உங்களுக்கு நேரவாகவும் மேலே போக போக விரிவடைந்த ஒரு கிண்ணம் மாதிரி இருக்கிறதுனால ஒரு அடிக்கும் உள்ள எவ்வளோ தண்ணி வேணும் அப்படின்றது வந்து ரொம்ப அதிகமான ஒரு எக்ஸ்போனென்ஷியல் ரேட்டில் தான் அது இன்க்ரீஸ் ஆகிறதுனால அந்த 638லேருந்து 661 வந்து 43% 70% வரை ஏறி இருக்கு இந்த தண்ணீர் நிலைமை இந்த ஏரியில். அது 100 பில்லியன் கேலன், அதாவது கிட்டத்தட்ட 340 பில்லியன் லிட்டர் தண்ணி வந்திருக்கிறதா சொல்கிறாங்க.
நம்ம ஆஸ்டினுக்கு உண்டான தண்ணீர் தேவைகளை வந்து ஒரு சராசரி தண்ணீர் தேவைகளை எடுத்துட்டோம்னா இது கிட்டத்தட்ட 22 மாதத்துக்கு உண்டான தண்ணீர் இந்த சில நாட்களில் இந்த ஏரியில் வந்து சேர்ந்துருக்கு. அந்த சில படங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, முன்னாடி இருக்கிறதுக்கும் பின்னாடி இருக்கவும் பார்த்தும்போது அவ்வளோ தண்ணீர் அதிகமாக வந்திருக்கு. ஸோ இதனால் இந்த வறட்சி கொஞ்சம் குறையும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். இந்த சம்பவத்தில் நடந்த ஒரே ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொன்னோம்னா இது ஒன்று தான் நம்ம சொல்ல முடியும். ஓகே, மிக்க நன்றி. ஸோ நம்ம பேசின மாதிரி வந்துட்டு ரொம்ப வருத்தம் ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வு. நம்ம வந்து இந்த அட்வான்ஸ்ட் கண்ட்ரியில் இருந்தாலும் ஆக்ட் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை மதர் நேச்சர்ஸ் ராத் அப்படின்னு சொல்லலாம். எப்படி சொன்னாலும் வந்துட்டு இந்த மாதிரி வரப்போது வந்து நம்ம எவ்வளோ சின்ன ஆட்கள், இயற்கை முன்னால் வந்து நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது, இயற்கை நம்ம நல்ல அடிமைகள் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை வரும். ஸோ நான் முன்னே சொன்னது மாதிரி உயிரிழந்த அவர்கள் குடும்பத்தினருக்கும் அவர்கள் உறவினர்கள் அவர் நண்பர்கள் எல்லாத்துக்கும் வந்துட்டு நம்ம ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவிச்சுக்கலாம். உங்களுக்கு நன்றி. இது வந்து உங்களுக்கு நீங்களும் ஆஸ்டின்ல இருக்கிறீங்க, இங்கேருந்து ரொம்ப தூரம் தள்ளி தான் நீங்கள் போகணும். நான் கேட்ட உடனே போய் அதுக்கான படங்களெல்லாம் எடுத்துட்டு வந்து நேரடியாக போய் தகவல் திரட்டி கொடுத்தீங்க. ஸோ மிக்க நன்றின்னு சொல்கிறேன். நீங்கள் ஏதாவது சொல்லி முடிச்சிடலாம். நான் வந்து அந்த குவாடலூப்பே நதிக்கு போக முடியல என்னால். ஓகே, ஸோ நான் வந்து எடுத்தது வந்து பக்கத்தில் இருக்கிற இன்னொரு சான் கேப்ரியல் அப்படின்ற ஒரு நதியிலேருந்து எடுத்திருக்கேன், லேக் டிராவிஸ்லேருந்து எடுத்திருக்கேன். இதுவும் வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதி தான். ஆனால் அந்த மிகவும் பாதிக்கப்பட்ட பகுதியில் வந்து இப்போ ஆழ் நடமாட்டம் அவங்க குறைக்கிறதுனால அலோவ் பண்ணலை. அதனால் என்னால் அது வரைக்கும் போக முடியல. பட் இந்த நதி வரைக்கும் போக முடிஞ்சது அங்கேருந்து எடுத்திருக்கேன்னா. நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்பவே ஒரு சோகமான நிகழ்வு. நானும் அந்த சேதமடைந்த உயிர் பாதிப்படைந்த குடும்பங்களுக்கு என்னோட ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிச்சுட்டேன். இது பற்றி பேசி முடிஞ்சு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை தந்ததுக்கு நன்றி. கண்டிப்பாக மிக்க நன்றி. டாப் ஜட்ஜ் நேயர்களுக்கும் நன்றி. இதை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கேள்வி இருந்துச்சாலும் இல்லை ராஜேஷ் தொடர்பு கொள்ளனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சொல்லுங்கள். ராஜேஷ் மிக்க நன்றி. தேங்க்யூ.